நான் முதல்ல சென்னைக்கு வந்து நானும் எனது நண்பன் இப்ராஹிமும் இந்த ரூமில் தான் தங்கணும். இதை நான் இப்போ வெறும் ரூமாக நினைக்கிறது இல்லை, ஒரு கோயிலாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ரூமில் இருந்து தான் என்னுடைய சினிமா துறை, அதாவது இந்த கலை பயணத்தை ஆரம்பித்தேன். அப்போ டீனர்லேருந்து கோடம்பாக்கம் போகிறதுனா பஸ்ஸுக்கு 25 பைசா கொடுத்தா போதும், போய் இறங்கிடணும். இப்போ இப்ராஹிம் என்கிட்ட சொல்லுவான், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. அப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்காது. நான் வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் எங்கள் வீட்டில் சினிமாவுக்கு நீ நடிக்க போகக்கூடாதுன்னு, அப்படி சினிமாவுக்கு நீ நடிக்க போகிறதா இருந்தால் நீ மதுரைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க எதுவுமே பணம் அனுப்புறதில்லை. இருக்கிற பணத்துலையும் என்னுடைய நண்பர்கள் தயவுனாலும் தான் இந்த சென்னையில் நான் வந்து தங்கினேன். அப்போ ஒரு 50 பைசா முதல்ல எடுத்து போட்டு வச்சுக்குவேன் பையில். நல்லா டீக்கா ட்ரெஸ் பண்ணி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா மூஞ்சி கொஞ்சம் பவுடர் கிட்டலாம் அடிச்சுட்டு சரி டி நகர்லேருந்து பஸ் ஏறி கோடம்பாக்கத்தில் போய் இறங்குவோம். இறங்கி அங்கே இருக்கிற சினிமா கம்பெனிகள் நிறையா இருக்குது, எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மத்தியானம் 1 மணி ஆகும். முடிச்சுட்டு நான் கோடம்பாக்கத்தில் டி நகர் வரைக்கும் நான் நடந்தே வருவேன். நடந்து வர்றதுக்குள்ளே இங்கே என் நண்பன் இப்ராஹிம் என்ன பண்ணுவான், அப்போ கேரியர் சாப்பாடு வந்து ஒரு 6 ரூபா. 6 ரூபானாலே அப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். அப்போ ஒரு கேரியர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் எனக்காக வச்சுருந்துருப்பாங்க. வச்சுருந்தாலும் அந்த கேரியர் சாப்பாடு ஏன் நாங்கள் மொத்தமாக எடுக்கிறோன்னா அதிகமாக சாப்பிடணுங்கிறதுக்காக இல்லை. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் மீதி வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை நாங்கள்